السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا صلى الله عليه وسلم من صام يوما في سبيل الله بعد الله وجهه عن النار 70 خريفا أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, நாம் தராவீனுடைய பிறை 2வது நாளை தொடர்ந்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய நசீபை கொடுத்திருக்கிறான். நேற்று சொன்னது போல் அல்லாஹ்வுடைய தேர்வு இல்லாமல் நாம் இந்த இடத்தில் இருந்திருக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் நம்மளை எல்லாம் தௌஃபீக் செஞ்சதுனால தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பெரிய பரக்கத்து நிறைந்த மாதத்துல பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமாக சுக்ர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றிய சில வசனங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் நோன்பை பத்தி சொல்லும்போது குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு இருக்கு இல்லையா, இந்த ஒரு நோன்பு என்னக்கூடிய அமல் எவ்வளவு பெரிய அமல் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, நோன்பு உங்களுடைய சமுதாயத்திற்கு முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட நோன்பை நீங்கள் வைத்தால் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். எல்லா விஷயத்திலையும் எல்லா அமலுக்கு பின்னாடியும் தக்குவா என்னக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எந்த அமல் செய்தாலும் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும், அல்லாஹ்க்கு பயந்து எல்லா அமல்களையும் செய்யணும். அதை தான் அல்லாஹ் சொல்லுவான். ஒரு தொழுகையாக இருந்தாலும் சரி, ஒரு தஸ்பீஹாக இருந்தாலும் சரி, ஒரு நோன்பாக இருந்தாலும் சரி, எல்லா அமல்களுக்கும் பின்னால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இதற்கான பெரிய கூலியை கொடுப்பான். இந்த ஒரு நியத் இருக்கணும். அல்லாஹ் இதுதான் சொல்லி காமிக்கிறான். நீங்க நோன்பு வைங்க. எப்படி வைக்கணும் சொன்னா, உங்களுடைய முந்தைய சமுதாயத்தினர்கள் வைத்தார்கள், அதை வைத்து அவர்கள் இறையச்சமுடையவர்களாக ஆனார்கள், நீங்களும் இறையச்சமுடையவர்களாக ஆகுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஒரு நோன்பு வைக்கிறதுனால எவ்வளவு சிறப்புகள் கிடைக்குது. நம்மெல்லாம் இன்னைக்கு நோன்பை ஒரு பெரிய உயர்ந்த ஒரு அமலாக கருதுகிறோம் இல்லையா? ஏன் கருதுகிறோம்? ஒரு ரமலான் வருது, ரமலானுடைய நேரத்திலே நோன்பு வைக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் குர்ஆனில பதிவிட்டுட்டான். இதற்காக வைக்க வேண்டுமா? ஒரு விஷயம் சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, ஃபஸூமு ஃபலாம் மஸலலஹு. ஒரு நோன்பு வையுங்க, நோன்பை போல எந்த ஒரு அமலும் இந்த உலகத்திலே இல்லை. அந்த அளவுக்கு அமல்களிலே சிறந்தது, உயர்ந்தது, ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் அது நோன்பை தான். பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டாங்க. ஃபலா மஸலலஹு, அதற்கு நிகராக எந்த ஒரு அமலும் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மெல்லாம் தொழுகிறோம், தஸ்பீஹ செய்கிறோம், திக்ரு செய்கிறோம், இன்னும் பிற அமல்கள் செய்கிறோம், சதகாக்களை செய்கிறோம், தர்மங்களை செய்கிறோம். இந்த எல்லா அமல்களையும் காட்டிலும் உயர்ந்த ஒரு அமலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதியது, சொன்னது என்னவென்றால், ஒரு நோன்பை பெருமானார் அவர்கள் உயர்ந்த தரஜாவில் எடுத்துட்டு போய் பேசுறாங்க. இந்த நோன்பு வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது? ஒரு நோன்பை நம்ம வைக்கிறோம், இதுக்கு அல்லாஹ் என்னென்ன கூலிகளை எல்லாம் கொடுப்பான்? முதல் விஷயம், அல்லாஹ் கொடுக்கக்கூடியது பாவ மன்னிப்பை அல்லாஹ் வாரி வழங்குறான். ரமலானுடைய மாதத்திலே பாவ மன்னிப்பு எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா என்ன பண்றானா, அவனுடைய கசானாவில் இருந்து எடுத்து கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான். கொஞ்ச நெஞ்ச பாவ மன்னிப்பு அல்லாஹ் போகிறது இல்லை. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து எவ்வளவு தவறுகள் செய்தானோ எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் மாதம் ரமலானுடைய மாதம். அப்படிப்பட்ட ஒரு மாதத்துல தான் நாம எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் பாவம் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர் படியில ஏறுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம்
பெருமானாருக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பெருமானார் மிம்பரில் ஏது குதுபா செய்வதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். படியில ஏறுகிறார்கள். 3 படியில மிம்பரில் பொருத்தப்பட்டுகிறது. ஒரு படியில ஏறும்போது பெருமானார் அவர்கள் ஆமீன் ஆமீன் ஆமீன், இந்த 3 வாட்டியுமே ஆமீன் ஆமீன் சொல்லி ஏறுறாங்க. சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, பெருமானார் அவர்கள் எந்த தருவாயிலும் குதுபா சொல்லும் பொழுது மிம்பரில் ஏறும் பொழுது என்னைக்குமே ஆமீன் வார்த்தை சொன்னதே இல்லையே, இன்னைக்கு மட்டும் பெருமானார் புதிதாக ஆமீன் என்று சொல்கிறார்களே. இப்போ குதுபாலாம் முடியுது. குதுபாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்களா, யார் சொல்லலாம், உங்களுடைய வழமைக்கு மீறி நீங்கள் ஆமீன் 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 என்று 3 படியிலும் சொன்னீர்கள், எதற்காக சொன்னீர்கள், என்ன அங்க நடந்தது அப்படின்னு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு படியில ஏறும்போதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்கிய என்னுடைய குதுபா மிம்பருடைய பகுதிகளை நின்று கொண்டு ஒரு படியில் ஏறும்போதும் 3 துவாக்களை செய்தார்கள். 3 துவாக்களை யாரு செய்கிறா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சையதுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள். என்ன துவா செய்கிறாங்கன்னா, முதல் துவா, யா அல்லாஹ், ரமலானுடைய மாதம் வந்து கூட எவன் பாவ மன்னிப்பு கேட்கலையோ அவன் மீது சாபம் உண்டாகட்டுமாக. வார்த்தையை நோட் பண்ணணும். ரமலான் வந்துருச்சு, ரமலான் வந்து கூட ஒரு மனிதன் மகஃபிரத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கரங்கள் ஏந்தவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு சாபம் உண்டாகட்டுமாக. அப்படி சபிச்சிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள். அப்போ ரமலான் நோன்பு வந்துருச்சு, ரமலான் நோன்பு வச்சு ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு செய்யலன்னு சொன்னா அவனை போல நஷ்டவாளி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, அல்லாஹ்வும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, ரமலான் அடைஞ்சீங்க, நோன்பு வச்சீங்க, உன்னுடைய நோன்பு முழுவதும் நீ மகஃபரத் செய்யாமல் கழித்து விட்டாய் என்று சொன்னால் உன்னை விட துரதிர்ஷ்டவாளி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, நீ சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவன். நம்ம எல்லாம் பயப்படணும். நம்ம நோன்பு வைக்கும் போது நம்ம அதிகமா துவா கேட்க வேண்டிய ஒரு விஷயம், யா அல்லாஹ், நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரையும் செய்யற எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடு. எல்லாருமே கேட்கணும். சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முதல் ரமலானில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, பாவ மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாசத்துல எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, எந்த மனித வர்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் முதல் விஷயமா என்ன தெரியுமா பண்றான், நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்புக்கிறான். அதனால நம்ம ரமலான் ஆரம்பிச்சிடுச்சு, நீங்க நோம்பெல்லாம் வைக்கிறீங்கன்னு சொன்னா முதல் விஷயம் அல்லாஹ் கிட்ட மனம் துறந்து பேசுங்க. அல்லாஹ்விடத்திலே மனம் துறந்து பேசப்படும் பொழுது அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இது முதல் விஷயம். 2வது விஷயம் சொல்லப்படுகிறது, ரமலான் வந்துருச்சுன்னா 2வது விஷயம், நரகத்திலிருந்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ் இவன் நரகவாசி, இவன் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்ட்டு உலகத்துல வாழும் பொழுதே எழுதி வச்சுட்டான். இப்படி ஒருத்தருக்கு எழுதியிருக்கான்னு சொல்லுங்களேன். அவனுடைய விதி மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் அந்த நேரத்திலே, ரமலானுடைய நேரத்திலே துவா கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் சாம யௌம ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்துல ஒரு நோன்பு வைக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நோன்பு வைக்கிறான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஃபதீலத் என்ன தெரியுமா, பஅதல்லாஹு வஜ்ஹஹு 70,000 வருடங்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய முகத்தை நரகத்தில் போடுவதை விட அல்லாஹ் அவனுடைய பாவத்தையும் அந்த மனிதனையும் பாலதூரமாக ஆக்கி வைக்கிறான். ஒரு மனுஷன் 70 ஆண்டு காலம் நரகத்துல இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். ஒரு நாள் இருந்தாலும் கஷ்டம்தான். ஒரு நாள், ஒரு மணி துளிகள், ஒரு நிமிடங்கள், ஒரு நொடி எந்த அளவுக்கு வேதனை கொடுக்கப்படுமோ, 70,000 வருடங்கள் ஒரு மனிதன் ஒரு நோன்பு ரமலானிலே வைப்பதற்காக வேண்டி அவன் நரகத்தை விட்டு பாலதூரமாக்கப்படுகிறான். நம்ம எல்லாம் நோன்பு வைக்கணும். அதுக்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயங்கள். முதல்ல பாவம் மன்னிப்பு அதிகமாக கேட்கணும். 2வது விஷயம், பெருமானார் சொல்லும் பொழுது நீங்கள் அதிகமாக நோன்பை வையுங்கள், நோன்பை வைப்பதின் காரணமாக நரகத்தில் இருந்து பாலதூரமாக்கப்படுவீர்கள். ஒரு நோன்பு வச்சுட்டோன்னு வைங்களேன், 70,000 வருஷம் நரகத்தை விட்டு அல்லாஹ் தூரமாக்கிறான் நம்மளை.
சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு அமல். அமல்னு சொன்னா நோன்பு வைத்தால் மாத்திரம்தான் இந்த இந்த சிறப்பெல்லாம் எல்லாம் கொடுக்குறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இவ்வளவு தொழுகை தொழுதால் இத்தனை வருடங்கள் நரகத்தை விட்டு நீ தூரமாக்கப்படுவாய் என்று எந்த ஒரு தொழுகைக்கும் அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக ஒரே ஒரு பிரத்யேகமான அமலுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு நோன்பு ரமலானுடைய மாசத்துல வச்சன்னு சொன்னா 70,000 வருடங்கள் நீ தூரமாக்கப்படுகிறாய் நரகத்தை விட்டு. ஒரு சம்பவம் சொல்லப்படுவது, சுலைமானுல் ஜலீல்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப அல்லாஹ்வுடைய அமல்கள் எல்லாம் அதிகமாக செய்வார். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவர். மாணவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த உஸ்தாத் என்ன பண்றாருன்னா பாடம் நடத்திட்டு இருக்காரு. இந்த பாடம் நடத்திட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மனிதர் வெளியில இருந்து வராரு. வந்துட்டு கேட்டாரா, எனக்கு உஸ்தாதே, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல அமலை பத்தி சொல்லுங்க, நான் வறுமையில் இருக்கேன், எனக்கு எங்கள் வீட்டில் அதிகமாக வறுமை இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ஸூமு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நோன்பு வைங்க அப்படின்னாங்களாம். இப்போ அந்த மனிதர் போனார். இரண்டாவது மனிதர் வந்தார். இரண்டாவது மனிதர் கேட்கிறாரு, உஸ்தாதே, எங்களுடைய வீட்டில் நான் அதிகமாக பாவம் செய்கிறேன் உஸ்தாதே, நான் அதிகமாக பாவம் செய்கிறேன், எல்லா இடங்களிலும் பாவம் அதிகமாக நிகழ்கிறது, என்ன ஒரு செயலை செய்தால் நான் இதிலிருந்து விடுதலை ஆக முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொன்னாரா, அந்த உஸ்தாது சொல்றாரு, ஃபஸூமு, நீங்க நோன்பு வைங்க. அந்த இரண்டாவது மனிதரும் வெளியே போறாரு. மூணாவது மனிதர் வராரு. வந்து கேட்கிறாரு, உஸ்தாதே, நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லுங்க சொன்னாங்க. அந்த உஸ்தாத் சொல்றாங்க, ஃபஸூமு, நோன்பு வைங்க. இந்த 3 பேரும் வந்துட்டு போயிட்டாங்க. பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உஸ்தாதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உஸ்தாது கிட்ட கேட்குறாங்க, யா உஸ்தாத், 3 பேர் உங்ககிட்ட வந்தாங்க. 3 பேரும் ஒரு காரணத்தை சொல்லி உங்களிடத்திலே என்ன அமல்களை செய்தால் இதிலிருந்து விடுதலை கிடைக்கும், இதிலிருந்து அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த மனிதர்களாக ஆக முடியும் என்று கேட்டதற்கு நீங்க 3 பேருக்கு ஒரே பதில் தான் சொன்னீங்க, நோன்பு நோன்பு நோன்பு. நோன்பு வைங்க, வறுமை சரியாகும். நோன்பு வைங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். நோன்பு வைங்க, பாவத்திலிருந்து புதிய மனிதர்களாக ஆகுவீர்கள். 3 பேர்கிட்டே ஒரே பதில சொன்னீங்களே, ஏன் இப்படி சொன்னீங்கன்னு பசங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. உஸ்தாது சொன்னாங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எந்த ஒரு சஹாபி அவர்களிடத்துல வந்து கேட்டாலும், யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்கிறேன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வை நெருங்கணும் யா ரசூலல்லாஹ், இப்படி எத்தனை சஹாபாக்கள் பெருமானார் இடத்துல கேட்டார்களோ, பெருமானார் ஒரே பதிலை தான் சொன்னார்கள், ஃபஸூமு, நீங்கள் நோன்பு வைங்க, பலா மஸலலஹு, அதற்கு நிகர் எந்த ஒரு அமலும் கிடையாது. அதனால தான் பெருமானார் அவர்கள் ரொம்ப 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 என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நோன்பை வைங்க, ஒரு நோன்பை வச்சா எவ்வளோ சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி 3வது விஷயம் சொல்லப்படுது. 4வது விஷயம், எல்லா அமலுக்கும் அல்லாஹ் இவ்வளோ மடங்கு நன்மை, 10லிருந்து 70 மடங்கு நன்மை, உங்களுக்கு 1000 நன்மைகள், இந்த ஸலவாத்து ஓதுனா 1,00,000 நன்மை, இப்படின்ட்டு ஒரு நன்மைகளுக்கும் அல்லாஹ் ஒரு அமலுக்கும் ஒரு நன்மைகளை குறிப்பிடுகிறான். கரெக்டா? ஒரு தொழுகை தொழுதா இத்தனை நன்மை, ஒரு ஸலவாத்து ஓதுனா இத்தனை நன்மை, ஒரு திக்ர் செஞ்சா இத்தனை நன்மை, அப்படின்ட்டு ஒரு அமலுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கணக்கு வழக்குகளை வைத்திருக்கிறான். ஆனா நோன்புக்கு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நோன்புக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸே குதுஸில அல்லாஹ்வுடைய வார்த்தை வருகிறது. அல்லாஹ்வே குறிப்பிட்ட சொல்றான், குல்லு அமல் இப்னு ஆதம லஹு இல்ல ஸியாம் ஃபஇன்னஹு அன உஜ்ஸி பிஹி. என்ன சொல்றானா அல்லாஹ், எந்த ஒரு நன்மைக்கும் எந்த ஒரு அமலுக்கும் நான் ஆதமுடைய மகன்களுக்கு நான் என்ன பண்றேன், நன்மைகளை கொடுக்குறேன். எந்த அமல் செய்தாலும் அவனுக்கு இவ்வளவு நன்மைகள் குறிப்பிட்ட ஒரு கணக்கை கொடுக்கிறேன். ஆனால் நோன்பை தவிர நான் அவனுக்கு சில அமல்களை கொடுக்கிறேன். நோன்பை பத்தி சொல்லும் போது அல்லாஹ், ஒரு நோன்பு ஒரு மனிதன் வைத்தான் சொன்னா இத்தனை நன்மைகள் எல்லாம் கிடையாது, நானே அவனுக்கு கூலியாக ஆகிறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான்னா நோன்புக்காக வேண்டி அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான். ஒரு நோன்பை வைத்தால் அல்லாஹ்வே கூலியாக ஆகிறேன், நானே அதற்கு கூலியாக ஆகி விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் எந்த ஒரு அமலுக்கும் எந்த ஒரு ஹதீஸ்லையும் சொன்னதில்லை, எந்த குர்ஆனில் எந்த ஒரு விஷயத்திலும் வந்ததில்லை. ஒரே ஒரு அமலுக்கு நானே அந்த அமலுக்கான கூலியாக ஆகி விடுகிறேன் என்று ஒரு அமல் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அது நோன்பை மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான்.
நம்ம எல்லாம் அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ வலியுறுத்துகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பை வையுங்கள், நோன்பை வைத்தால் எவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நோன்பாளி சொர்க்கத்தில் ஒரு கதவு இருக்கிறது. அந்த கதவு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் பாபு ரையான்னு ஒரு கதவு இருக்கு. எந்த ஒரு அமலுக்கும் இல்லை, தொழுகைக்கு இல்லை, திக்ருக்கு இல்லை, துவாக்கு இல்லை, எந்த ஒரு அமலுக்கும் அந்த கதவு கிடைக்காது. ஒரே ஒரு அமல் செய்தவர்களுக்கு மாத்திரம்தான் நோன்பு யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்திலே தொடர்படியாக வைத்தார்களோ பாபுர் ரையான் என்று ஒரு கதவு கொடுக்கப்படும். அந்த கதவை திறந்து சொர்க்கத்தில் நுழைவார்கள் அப்படின்னு என்ன பண்றாங்க பெருமானார் சொல்றாங்க. எந்த ஒரு அமலுக்கும் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பை கொடுக்கல, நோன்பை போல எந்த ஒரு அமலும் இல்லை பெருமானார் சொல்லிவிட்டாங்க. அதனால நோன்பை நம்ம என்ன பண்ணோம்னா இன்னைக்கு அலட்சியமாக எடுத்துக்க கூடாது. வயசானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா வீடுகளிலும் போய் சொல்லுங்க, நோன்புடைய அமலை போல் எந்த ஒரு அமலுக்கும் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பை கொடுக்கல. நோன்பை யார் வைக்கிறார்களோ அவர்களுக்கு நானே கூலியாக ஆகிவிடுகிறேன். அல்லாவே கூலி ஆயிட்டான்னு சொன்னா நம்ம கேட்கறதெல்லாம் அல்லாஹ் வாரி வழங்குவான். அதனால இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் அல்லாஹ்வுக்கு பிடித்த மனிதர்களாக பிடித்த நோன்புகளை அல்லாஹ் எந்த ஒரு அமலுக்கும் இல்லாத ஒரு பாக்கியத்தை நோன்புக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த நோன்பை ரமலான் முழுவதும் நம்முடைய வீடுகளிலே நோற்று அல்லாஹ்விற்காக வேண்டி இபாதத்து செய்து இந்த நோன்போடு குர்ஆனையும் சரி, பாவ மன்னிப்பையும் சரி, எல்லா அமல்களையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்கக்கூடிய மனிதர்களாக உங்களையும் எங்களையும் எல்லாம் அல்ல இறைவன் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.